அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான நல்ல வெள்ளை வெள்ளையர்னு நூல் போல் இடியாப்பமும் ஆட்டு எலும்பு குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இடியாப்பத்து கூட இந்த மாதிரி எலும்பு குழம்பு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கு ஆட்டு எலும்பு 1 கிலோ எடுத்திருக்கேன். கால் பயன்படுத்தலை. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கும் மேலே உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஆட்டு எலும்பை நல்ல 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட். இது நான் தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடினா சில்லி பவுடர். ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரே ஒரு பட்டை போட்டிருக்கேன். அப்புறம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு ஸ்டார் பட்டை, 2-3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 4-5 கிராம்பு, 2 பிரியாணி இலை, ஒரே ஒரு மராத்தி மொக்கு, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. 2-3 பீசஸ். ரொம்ப நல்ல மணம் வரும். அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாமே நல்லா வாசம் வர நல்லா நம்ம தாளிச்சுக்கிடலாம். அப்புறம் காரத்துக்கு நான் 2-3 நல்ல காரமான பச்சை மிளகாவை 2 கீரி போட்டுக்கேன். 2 கிள்ளி. அப்புறம் வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகும் வர வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் திரும்பி நான் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம மட்டன் கூட ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பச்சை வாசனை போக வர நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் நான் 4 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா கனிஞ்ச பழமாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அது நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கேன். அப்புறம் திரும்பியும் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகு பொடி, திரும்பியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் தனியாத்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் சில்லி பொடி, வத்தல் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன். இது மட்டன் மசாலா. மட்டன் மசாலா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கார்டு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டன் எலும்புகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த எல்லா மசாலாவும் அந்த மட்டனில் கொஞ்சம் சேர்ந்து வரும். இல்லைன்னா வெறும் எலும்பாக தான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நான் 500 ml ஊற்றிருக்கேன். அதாவது நம்ம மசாலாலாம் அரைச்சிருக்கோம்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பண்ணியிருப்பீங்க, அதில் உள்ள அந்த மிக்சரில் உள்ள தண்ணியில் மிக்சரில் உள்ள மசாலாவில் அப்புறம் ஊற வச்சது மசாலா எல்லாம் சேர்த்து அதுலேயே நான்
மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு 500 ml. அப்புறம் விசில் வச்சிடலாம். குக்கரை மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 உங்கள் வீட்டு குக்கரை பொறுத்து இருக்குங்க. இது வந்து இப்போ நம்ம இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பத்துக்கு வந்து நான் வந்து 300 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து தண்ணி வந்து நல்ல நகைச்சுடுன்னு சொல்லுவாங்களா, கொஞ்சம் நகைச்சுட்டுக்கு கொஞ்சம் மேலே அந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் புளியும் போது ரொம்ப ஈஸியாக உங்கள் இடியாப்பம் வரும். சில நேரம் ரொம்ப டைட்டாக வரும். அதனால் ஈஸியாகிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் சூடான தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கையில் வந்து தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு ரெஸ்ட் எடுக்க வச்சுங்க. இப்போ வாங்க, குக்கர் வந்து 4 விசில் ஆகிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்ல குக்காகி வந்துட்டு. இதுக்கப்புறம் அதாவது உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குக்கர் எப்படி எத்தனை விசில் வச்சா வேகமோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த எலும்பெல்லாம் நல்லா வெந்துட்டு, இப்போ வந்து இதில் நம்ம திரும்ப ஒரு 500 ml கோகோனட் மில்க், இது வந்து நான் நல்ல பெரிய தேங்காயிலேருந்து பால் எடுத்து ஊற்றிருக்கேன். ஒரு 500 ml ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து என்றைக்குமே இடியாப்பத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கோகோனட் மில்க் ஊற்றி நல்லா கிரேவியாக இருந்தால் தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக. இப்போ திரும்பியும் நான் உப்பு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ திரும்பியும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலாவும் கொஞ்சமாக சில்லி பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மசாலா எல்லாம் நம்ம பார்த்துக்கிடணும். இல்லைன்னா அதாவது இந்த தேங்காய் பால் வந்து நம்ம குழம்புல உள்ள கார சாரம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். திரும்ப நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினாவும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், இதுதான் எலும்பு குழம்பு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீனில் வந்து இது சரியாக தெரியலை. இந்த குழம்பு ரொம்ப அருமையான கலரில் இருந்தது. லாஸ்ட்டில் வந்து திரும்ப ஒரு ஃபுல் பெரிய எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு எடுத்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்பொழுது சுவையான ஆட்டு எலும்பு குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை சைடில் வச்சிடலாம். இப்போ இடியாப்பம் எப்படி புளிகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இடியாப்பத்துக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்கும். இது வந்து நான் ஊரில் வாங்கினது. ஊரில் வந்து இதை விடையுமே நல்லா அந்த உட்டில் பண்ணது வந்து ரொம்ப சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது அந்த மாதிரி அச்சு உங்கள்கிட்ட இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் வந்து இந்த தட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 1 அல்லது 2 சுற்று தான் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து ஓவராக நீங்கள் சுற்றக்கூடாது. இது வந்து மேலே 4வது அடுக்கு, அதனால் நான் இதை வந்து ஃபுல்லாகவே புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த 4வது அடுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஹோலெல்லாம் விட்டுட்டேன். ஹோல் மேலெல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே உள்ள அடுக்குலலாம் அந்த ஹோலை மட்டும் விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிக்கிற, அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நம்ம எப்படி இட்லி அவிக்கிறோம் அதே மாதிரி தான். பட் இடியாப்பம் வந்து நீங்கள் ஓவர் குக் பண்ணக்கூடாது. இடியாப்பம் வந்து ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் தான், அதுக்குள்ளே குக் ஆயிரும். நீங்கள் ரொம்ப குக் பண்ணும்போது அதோட கலர் மாறிடும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஹார்டாக, அதாவது நல்லா சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக ஆயிரும். அதனால் கண்டிப்பாக இடியாப்பம் வந்து 2லேருந்து 4 நிமிஷம் தான், அதுக்குள்ளே குக் ஆயிரும் கண்டிப்பாக. அவ்வளோதான், சுவையான இடியாப்பம் ரெடி ஆகிட்டு. இடியாப்பத்துக்கு என்றைக்குமே நம்ம லாஸ்ட்டில் அந்த மாவு வந்து நீங்கள் பிசைஞ்சதுக்கு அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துனீங்க, அப்புறம் வந்து இந்த பிளேட்லேயும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் இடியாப்பம் வந்து நல்ல வெள்ளை வெள்ளையர்னு வருங்க. அப்புறம் ஓவர் குக் பண்ணக்கூடாது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. எங்கள் வீட்டில் அடிபுடின்னு போச்சு. அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதில் கண்டிப்பாக ஆட்டோட கால் பகுதியை பயன்படுத்திக்கோங்க. எனக்கு வந்து இது கிடைக்கல. அதனால் நான் வந்து அந்த ஆட்டோட ஜாயின்ஸ் எல்லாம், ஆட்டு எலும்பில் உள்ள அந்த
ஜாயின்ஸ் மட்டுமே நான் பயன்படுத்தியிருக்கேன். இதுவரைக்கும் பொறுமையா என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.